அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி இந்த கணக்குகளை கேட்டாலுமே கூட நாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி குழப்பமான கணக்குகளை எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கணக்கு பாருங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா? நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இதற்கான விடை பாருங்களேன். n × n+1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? n × n+1 இந்த பிளஸ் இருக்கும் பட்சத்துல n+1 தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 6 plus root of 6 plus root of 6 plus etc infinity இந்த மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன? இங்க பிளஸ் இருக்கா? ஓகே. பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி இருக்கா? சரிங்களா? அந்த பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி இருக்கான்றதை கவனிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம்? n × n+1. சரிங்களா? n × n+1 அப்படின்னு 6 பிரிக்கணும். சரிங்களா? 6 n × n+1 எப்படி பிரிக்கலாம்? 2 × 3. சரிங்களா? 2 × 3 தான் 6. சரிங்களா? இங்க பிளஸ் இருக்கும் பட்சத்துல n+1 தான் ஆன்சர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப என்ன ஆன்சர் நமக்கு 3 என்பது தான் அதற்கான ஆன்சர். சரிங்களா? மிக எளிமையானதுதான். சரிங்களா? இதுவே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி போடுறது? சரிங்களா? மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா n என்பது ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இதற்கு முன்னதாக போட்ட அதே சம் போலதான். ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா? இதற்கு முன்னாடி இங்க பிளஸ் இருந்துச்சு. n × n+1 கான்செப்ட் சொல்லி பிளஸ் இருந்தா பிளஸ் ஆன்சர்ப்பா n+1. சரி, பிளஸ் இல்ல, இங்க மைனஸ் வந்துட்டா என்ன பண்றதுன்னா இதற்கான ஆன்சர் n என்பது ஆன்சர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்க. ரூட் ஆஃப் 6 மைனஸ் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ரூட் ஆஃப் 6 மைனஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? மைனஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? n × n+1 = 6. சரிங்களா? எந்த மாதிரி பிரிக்கலாம்? 2 × 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்ப இதற்கான விடை என்னது? 2 என்பது சரியான விடை. சரிங்களா? பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா n+1. சரிங்களா? மைனஸ் இருந்துச்சுன்னா n. சரிங்களா? இந்த ரெண்டு சமுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேணா பாருங்களேன். ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன் மதிப்பு காண்க. இன் மதிப்பு காண்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா கான்செப்ட் என்ன? இங்க நமக்கு இன்ஃபினிட்டி இல்ல. இன்ஃபினிட்டி இல்ல அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. 2n-1/2n. சரிங்களா? மிக மிக முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அதாவது வினா ரொம்ப எளிமையானது தான். சரிங்களா? வினா பொறுத்த வரையில எளிமையானது தான். ஆனா நாம குழம்பிடுவோம். பிளஸ் கொடுத்தா என்ன பண்றது, மைனஸ் கொடுத்துட்டா என்ன பண்றது, பெருக்கல்ல கொடுத்தா என்ன பண்றது, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தா என்ன பண்றது, இன்ஃபினிட்டி கொடுக்கலனா என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ரூட் ஆஃப் 18 ரூட் ஆஃப் 18 ரூட் ஆஃப் 18 எக்ஸெட்ரா கிடையாது, இன் மதிப்பு காண்க அப்படி கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? என்ன பண்ணணும்? x பவர் 2n-1. இங்க x என்பது என்னதுங்க? 18. சரிங்களா? 2 அப்படியே வந்துரும். n என்பது என்னது? இங்க எண்ணிக்கை 1 2 3. அப்ப 2^3-1/2^3 வந்துரும். சரிங்களா? 2^3 என்ன வரும் நமக்கு? 800. சரிங்களா? அப்போ 18^8 - 1/8 கரெக்ட் தானே? 8ல 1 போச்சு அப்படின்னா 7. அப்ப நமக்கான விடை என்னது? 18^7/8 என்பது சரியான விடை. சரிங்களா? தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் ரூட் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் ரூட் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா எக்ஸை கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் இதற்கான விடை. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்ப்போமே. ரூட் ஆஃப் 27 வகுத்தல் ரூட் ஆஃப் 27 வகுத்தல் ரூட் ஆஃப் 27 வகுத்தல் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 27 கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? நமக்கு 27 கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? நமக்கு தெரியும்பா 27ஓட கியூப் ரூட் வேல்யூ என்னது? 3. சரிங்களா? அப்ப நமக்கான விடை என்னது? 3 என்பது சரியான விடை. சரிங்களா? நீ என்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும்? பிளஸ்ல வந்துடுச்சு, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா n+1 என்பது விடை. சரிங்களா? இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனா மைனஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான விடை என்னது? n என்பது அதற்கான விடை. சரிங்களா? பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கான விடை என்னது? x என்பது அதற்கான விடை. சரிங்களா? பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க ஆனா இன்ஃபினிட்டி வரைக்கும் வரல. இன்ஃபினிட்டி வரைக்கும் வரல சார் அப்படின்னா இதற்கு என்ன சொல்லியிருக்கோம் நாம? x பவர் 2n-1/2n. சரியா சார்? வகுத்துல கொடுத்துருக்காங்க இன்ஃபினிட்டி வரைக்கும், அதற்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வினாக்களை தேர்வுல எளிமையான முறையில போடலாம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.